கேரளா லாட்டில் 18ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 8369. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து அடுத்து அவங்களுடைய கன்ஃபர்மேஷனை சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 93,7,615. இதில் 2 போர்டு, இதில் ஒரு போர்டு இருக்கும்னு நம்ம வந்து கணிப்பு எடுக்கிறோம். ஏபி அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து இங்கே வந்து 9 வந்து டைரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து 9ஆம் நம்பர் எடுக்கிறோம். அடுத்து பி வந்து டைரெக்டாக 3ஆம் நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு எடுக்கிறோம். அடுத்து வந்து சி வந்து இதில் உள்ள போர்டு 6 தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறோம். நம்ம வந்து கணிப்பில் ஏபி 93 அதுதான் நம்ம கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் என்ன வருது? சி வந்து 6. உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்துங்க. ரெண்டாவது வந்து டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு மேலே என்றைக்குமே எடுக்காதீங்க. ஒரே ஒரு டிக்கெட், அது ஏபி அல்லது ஏபிசி ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். எடுத்தோம்னா நம்ம வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் பெரிய இலக்கை அடையணும் அப்படிங்கிற எண்ணமாக தான் நம்ம இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுங்க. தினமும் கேரளா லாட்டில் 18ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 8369. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து அடுத்து அவங்களுடைய கன்ஃபர்மேஷனை சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 93,7,615. இதில் 2 போர்டு, இதில் ஒரு போர்டு இருக்கும்னு நம்ம வந்து கணிப்பு எடுக்கிறோம். ஏபி அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து இங்கே வந்து 9 வந்து டைரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து 9ஆம் நம்பர் எடுக்கிறோம். அடுத்து பி வந்து டைரெக்டாக 3ஆம் நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு எடுக்கிறோம். அடுத்து வந்து சி வந்து இதில் உள்ள போர்டு 6 தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறோம். நம்ம வந்து கணிப்பில் ஏபி 93 அதுதான் நம்ம கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் என்ன வருது? சி வந்து 6. உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்துங்க. ரெண்டாவது வந்து டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு மேலே என்றைக்குமே எடுக்காதீங்க. ஒரே ஒரு டிக்கெட், அது ஏபி அல்லது ஏபிசி ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். எடுத்தோம்னா நம்ம வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் பெரிய இலக்கை அடையணும் அப்படிங்கிற